சமந்தாக்கு பிரபல இயக்குனரோட காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியான நிலையில யார் அவரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே தோல்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவரு ரொம்பவே அமைதியை தேடிட்டு இருக்காரா. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை சமந்தா அவங்களும் நாக சைதன்யா அவங்களும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நாக சைதன்யா அவருக்கு சோபிதா அவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க இருக்காங்க. ரெண்டு பேரோட வீட்டுல சொல்லி சீக்கிரமா நிச்சயதார்த்தம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க. திருமணம் கூட இனிமே முடிவு பண்ணல, திருமண தேதியை இனிமேல் தான் முடிவு பண்ண போறோம் அப்படின்னு நாகார்ஜுனா அவரும் இத பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில சமந்தா அவங்களும் காதலிச்சுட்டு தாங்க இருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கு. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ரகசியமா நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சமூக வலைதளத்துல சமந்தா அவங்கள பத்தி பயங்கரமா எல்லாருமே வந்துட்டு இந்த செய்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, இப்பதான் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க, சினிமாவில கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலையில கண்டிப்பா நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சமந்தா அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஏற்கனவே திருமணமான இயக்குனர் ஒருத்தரோட புகைப்படத்தை பதிவிட்டுதான் சமந்தா அவங்களுக்கும் இவங்களுக்கும் காதல் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு சில வெறுப்புகளை சமந்தா அவங்க மேல இப்ப எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மேன் படத்தை இயக்கிய ராஜ் அவர் கூட தான் இவங்க காதல்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. சமந்தா அவங்களை பிடிக்காத சிலர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னும் ரசிகர்கள் இதெல்லாம் யாருமே நம்பாதீங்க, சமந்தா அவங்க மேல இருக்க பொறாமையில இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்களுக்கு ஆறுதலா ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இது வதந்தி, இது உண்மை கிடையாது. ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிருச்சு, அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு. ஆனா சமந்தா அவங்களை வச்சு தேவையில்லாத ஒரு வதந்தியை எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க ஜெயம் ரவி அவங்களுக்கும் ஆர்த்தி அவங்களுக்கும் விவாகரத்து, அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, சீக்கிரமா இந்த விஷயத்த அவங்களே சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாம் ஆரம்பத்துல இதை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வந்த நிலையில ஜெயம் ரவி அவரு அடுத்தடுத்து அவருடைய படங்களும் தோல்வியாச்சு, நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்ப எனக்கு அமைதிதான் வேணும் அப்படின்னு சொல்லி தனிமையை தேடி போயிட்டு இருக்காராம். இப்ப தனியாவே நிறைய டூர் எல்லாம் அவரு போயிட்டு இருக்காராம். ஆனா குடும்பத்தோடு சேர்ந்து போயிருக்காரா என்ன அப்படிங்கறது தெரியல, இவர் மட்டும் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க முடிவெடுக்கவே இல்ல. சொல்ல போனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது உண்மைதான், ஆனா அவங்க ரெண்டு தரப்புலையும் இப்ப ரொம்ப சமாதானமா போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து அவருடைய பட வேலைகள்ல சீக்கிரமா கவனம் செலுத்த இருக்காரு. மிர்தன் 2 படம் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருந்துச்சு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா சீக்கிரமா அவரு ஒரு ஹிட் படத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.